Daily. Taste the Daily. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருப்பரங்குன்றம் மலை தொடர்பாக சீமான் கருத்து தெரிவித்திருக்கிறார். பல நூறு ஆண்டுகளாக திருப்பரங்குன்றம் மலையில் இரு சமயத்தவரும் வழிபாடு செய்ததாக சீமான் தெரிவித்திருக்கிறார். இப்போது தேவையற்ற பதற்றம் எப்படி உருவானது, அதன் பின்னணியில் இருப்பவர்கள் யார் என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திருப்பரங்குன்றம் மலை தொடர்பாக நாம் தமிழ் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெளியிட்டிருந்த அறிக்கையின்படி மத நல்லிணக்கத்திற்கும் சகோதரத்துவத்திற்கும் அடையாளமாக திகழும் தமிழ்நாட்டில் மதவாத அமைப்புகளின் சூழ்ச்சிகளுக்கு இனமான தமிழர்கள் ஒருபோதும் இடம் கொடுக்க கூடாது என்றும், ஒருதாய் வயிற்று பிள்ளைகளாக காலம் காலமாக இம்மண்ணில் நீடித்து நெல்லைத்து வாழும் தமிழர்கள் ஒற்றுமையே நம்முடைய பலம் என்பதை உணர்ந்து நிற்க வேண்டும் என்றும், நம்மிடையே நிலவும் மாசற்ற பேரன்பும் சகோதரத்துவத்தையும் சமய நல்லிணக்க உணர்வையும் ஒருபோதும் இழக்காது மதவாத சக்திகளின் சதிகளை முறியடிக்க ஒற்றுமையோடு களத்தில் நிற்க வேண்டும் என்றும் தற்போது தெரிவித்திருக்கிறார். மேலும் அந்த திருப்பரங்குன்றம் மலை தொடர்பாக அவர் கூறியிருக்கும் பொழுது, மதுரையில் நடைபெறும் விழாவிற்கு கள்ளழகர் விழாவிற்கு அனைத்து சமயத்தை சேர்ந்தோரும் பங்கேற்பதையும் நினைவுபடுத்தி எழுதியிருக்கும் அவர், உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம், எனக்கு என்னுடைய மார்க்கம் என்கிறது திருக்குரான். உன் மதம் பெரிது வழிபடு, என் மதமும் பெரிது வழிவிடு என்பதுதான் காலம் காலமாக தமிழர் மண் கடைபிடித்து வந்த பாந்தமிக்க சமய பொறையாகும் என்றும், குந்திருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பது தமிழ் சொல் வழக்கு அன்று என அதையும் குறிப்பிட்டிருக்கும் அவர், என் உயிர் தமிழ் சொந்தங்கள் ஒரு மொழி பேசி ஒரு மண்ணில் பிறந்து ஒருதாய் வயிற்று மக்களாக வாழும் நாம் நமக்குள் வலிந்து திணிக்கப்பட உள்ள இந்த வழிபாட்டு சிக்கலையும் நாமே பேசி நமக்குள் தீர்த்து கொள்ள முடியும் என்றும், இருபுறமும் உள்ள சமய பெரியவர்கள் அதற்கான முன்னெடுப்புகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்வதாகவும் தெரிவித்திருக்கிறார். திருப்பரங்குன்றம் மலையானது தமிழ் மக்கள் அனைவருக்கும் உரித்தானது என்ற உண்மையை ஒற்றுமையுடன் உரைத்து சொல்வோம் என்றும், தமிழர் நிலம் எந்த காலத்திலும் மதப்பூசல் எழ இடமளிக்காது என்பதை உலகிற்கு உணர்த்துவோம் என்றும் தற்போது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்திருக்கிறார். பாரி கார்த்திக், தொடர்ந்து திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். சீமான் தற்போது ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். பல நூறு ஆண்டுகளாகவே இந்த இரு சமயத்தவர்களும் அங்கு பிரார்த்தனை மேற்கொண்டார்கள். தற்போது எப்படி பிரச்சனை வந்தது என்று அவர் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். தொடர்ந்து விவரங்களை வழங்கலாம். அதாவது இந்த பிரச்சனை திருப்பரங்குன்றம் மலை தொடர்பாக அரசியல் ரீதியாக ஆளும் கட்சி சரியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், முன்கூட்டியே தொடர்பாக திட்டமிட்டு அனைவரையும் பேசி கணிப்பித்திருக்கலாம் என்றும் தற்போது நாம் தமிழுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்திருக்கிறார். மேலும் அவர் இந்த பிரச்சனை குறித்து பேசும் பொழுது, மத நல்லிணக்கத்திற்கும் சகோதரத்துவத்திற்கும் அடையாளமாக திகழும் தமிழ்நாட்டில் மத பூசைகளை உருவாக்க முனையும் மதவாத அமைப்புகளின் சூழ்ச்சிகளுக்கு இனமான தமிழர்கள் ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது என்றும், ஒருதாய் வயிற்று பிள்ளைகளாக காலம் காலமாக இம்மண்ணில் நீடித்து நெல்லைத்து வாழும் தமிழர்கள் நாம் என்றும், ஒற்றுமையே நம்முடைய பலம் என்பதை உணர்ந்து நிற்க வேண்டும் என்றும் ஒற்றுமை குறித்தும் பேசியிருக்கிறார். நம்முடைய நிலவும் இந்த மாசற்ற பேரன்பையும் சகோதரத்துவத்தையும் உலகமே பார்த்து துறைவுடைய அளவுக்கு நாம் இருக்க வேண்டும் என்றும் இந்த பிரச்சனையை தெரிவித்திருக்கிறார். மேலும் இது தொடர்பாக நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து, அதாவது அனைவரும் சகோதரத்துவத்துடன் எப்போதும் போல இந்த இலக்கமான சூழலை உருவாக்குவதற்கு அனைவரும் முன்னெடுப்போடு இருக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் பல்வேறு அரசியல் காரணங்களையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். திருப்பரங்குன்றம் மலையில் ஏற்கனவே நடந்தேறி வந்த வழிபாட்டை இவ்வளவு பெரிய முரணாக மாற்றி சிக்கலாக உருவாக்கப்படுவதற்கு ஆளும் திமுக அரசின் துணையின்றி நடக்க வாய்ப்பில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். இருதரப்புக்கும் பொதுவாக இருக்க வேண்டிய பொறுப்புமிக்க மக்களுடைய பிரதிநிதிகள் ஒரு சார்பாக பேசும் பிரச்சனைக்கு மேலும் சிக்கலாக வழிவகுத்திருக்கிறது என்றும், அதனையே தற்போது மதவாத சக்திகள் பயன்படுத்திக் கொள்ளவும் வாசல் திறந்து விடப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்திருக்கிறார். மொத்தத்தில் திமுக அரசு கண்டும் காணாமல் அலட்சியமாக இருந்த காரணமாகத்தான்
முன்கூட்டியே இந்த பிரச்சனையை பேசி முடித்திருக்கலாம் என்றும் சீமான் தெரிவித்திருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக இந்த பிரச்சனைகள் குறித்தும் இந்திய பெருநிலம் முழுவதும் மதக்கலவரங்கள் நிகழ்ந்து பல்லாயிரம் அப்பாவி மக்கள் உயிர் பலி கொடுக்கப்பட்டது கூட நாடே இப்போது சூழல் இருந்தது கூட தமிழர் நிலம் மட்டும்தான் அமைதியாக இருந்தது என்றும் அதுக்கு காரணம் பண்பாட்டு முதிர்ச்சியும் மானுட நேயத்திலும் மதமோதல்கள் நிகழாமல் அமைதி காத்த உலகத்திற்கே முன்மாதிரியாக தமிழ்நாடு திகழ்ந்ததையும் சுட்டிக்காட்டி அவர் பேசியிருக்கும் அவர் திருப்பரங்குன்றம் மலை தமிழ் மக்கள் அனைவருக்கும் உரித்தானது. எனவே அனைவரும் அமைதியாக இருந்து இந்த உலகத்துக்கு அதை எடுத்துச் செல்வோம். தொடர்ச்சியாக தமிழகம் இந்த மத பூசல்களுக்கு என்றுமே இடமளிக்காத ஒரு இடம் என்று உலகத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டிய தேவையும் அவசியம் இருக்கிறது என்றும் தன்னுடைய அறிக்கையில் சீமான் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகால். Taste the Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.